கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அம்மா நம்ம டாஸ்மார்க்க மூட போறோம், வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம், அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்கம்மா. ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல 33% டாஸ்மார்க்கை எடுத்துருவோம். இரண்டாவது ஆண்டுல அடுத்த 33%, மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது 100% டாஸ்மார்க் தமிழகத்தில் காணாம போயிடும். ஆனால் முதல் நாள் கள்ளுக்கடையை திறக்க போகின்றோம். ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க, ஜனநாயகம் இது. நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க, ஜனநாயகம் இது. கள்ளுக்கடையை திறக்க போகின்றோம். அண்ணாமலை உண்மையை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணாமலை சொல்றது எல்லாமே முழு பொய். அதையும் பூசணிக்காய் மாதிரி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதா ரொம்ப கொடுமையான விஷயம். அண்ணாமலை அவர்கள் சொல்வதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அவர் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினவர். நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக காட்ரிக் வெற்றியாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது வரையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 40 தொகுதிகளும், பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தேசிய கட்சிகள்லாம் கால் ஊன்ற முடியாதீங்க. அதெல்லாம் 67ஓட முடிஞ்சுது. அதில் அவங்க யார் தோல்லையாவது சவாரி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தான், புரியுதுங்களா? அதனால் அவங்க சொந்தமாக காலில் நிற்க முடியாது, தோளில் சவாரி செய்யணும். அதுதான் தேசிய கட்சியோட நிலைமை. அது 67 முடிஞ்சு போச்சு அந்த அத்தியாயம். இனிமே என்பது ஒரு பகல் கனவு தான் தேசிய கட்சிகளுக்கு. அது எதுவும் தெரியும் உங்களுக்கு. அதனால் பிஜேபியின் கூட இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளோ முயற்சி செய்தார். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டார். முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார். அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது, அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது. என் மீது வழக்கு போட்டாங்கல்ல, நான் வழக்கு நடத்துறேன். அந்த துணிவு எங்களிடத்துல இருக்குது. மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. வினை விதித்தவன் வினை அறுக்க வேண்டும், உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும், விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. அதுபோல பழனிசாமி இன்றைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போடுறார். ஆட்சியில அதிகாரத்தில் உட்கார வச்சவங்களுக்கு துரோகம், அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு துரோகம், ஆட்சி 4 வருஷம் தொடர்றதுக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக பழனிசாமியின் ஆட்சியை 4.5 ஆண்டுகள் காப்பாற்றி தந்தவர்கள், இரட்டை இலை கிடைப்பதற்கு உதவி செய்தவர்களுக்கும் இன்றைக்கு துரோகம். அதான் சொல்றேன்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி அப்ப யார்கிட்ட போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி பழனிசாமி அவர் செய்த வினைகளுக்கான பலரை அணிவிக்க போகின்ற காலம் வெகு விரைவிலே வரும். இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க. ஐயா, யாருக்கெல்லாம் 6000 ரூபாய் வருது கை தூக்குங்க. விவசாய கௌரவ நிதி மோடி ஐயா அக்கௌண்ட்டுக்கு 6000 ரூபாய் அனுப்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது 6000 ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு 15000 ரூபாய் உங்களுக்கு வரும். 15000. 6000 ரூபாய் மோடி கொடுப்பாருங்க, அப்படின்னு அதிகப்படுத்துவாரு. 9000 ரூபாய் நாம் கொடுப்போம். இல்லைங்க, அந்த 15 லட்சத்துக்கு நாங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கோங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2 தேர்தலுக்கு முன்னால ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு. அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம். சீமானை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள்னு சொல்லிட்டு இது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்க சாதி அப்படிங்கிறது ஏதாவது அதிகமாக தலை தூக்குதா அந்த கட்சிக்குள்ள? அந்த பேச்சு மேடையோட போச்சு. அது மேடை வரைக்கும் தான். நீ என்ன ஜாதி, இவர் எந்த ஜாதி, கவுண்டருக்கு கொடுத்தா கட்சி கைப்பற்றிடுவாங்க. அதனால தான் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. வன்னியருக்கு கொடுத்தா கைப்பற்றிடுவாங்க. அதனால் வன்னியருக்கு இது வரைக்கும் நல்ல பொறுப்பு எந்த பொறுப்புமே கட்சிக்குள்ளே கிடையாது. அதே மாதிரி தேவருக்கு கொடுத்தா அவங்க அந்த பக்கம் போய் கட்சி பிடிச்சிக்குவாங்க. இப்படி தான் அந்த கட்சி போயிட்டுருக்கு. முழுதும் சாதிய பின்னணியில் தான் சீட்டு. இதெல்லாம் தேவையில்லாதது போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சுட்டா அப்படிலாம் பேசிக்க கூடாது. அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற, மானுட உறவு வேற.
கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் ஒன்றா உட்காந்து போயிட்டு, வட இந்தியாவிலலாம் 1000 கருத்து இருந்தாலும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, ஒரு தேநீர் விழுந்த பங்கோற்று விவாதிப்பாங்க. இங்கே அப்படி இல்லையே. அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்குது. நீ என்ன முற்போக்கு பேசுகிற, சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவுலாம் பேசுகிற? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.